சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பாத்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா, நான் மேல காட்டிவிட்டேன். இரு மீன்கள் ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் உன்னோடு கை கோக்க என்ன மறந்த. கடலுக்கு மீன் பிடிக்க போறேன். என்னடி மீன் பிடிக்க போறியா? என்னைக்குடா வேலையில ஜாயின் பண்ணா? சரி நீ போய் பைய கடல்ல போய் மீன் பிடிச்சிட்டு வா, எனக்கு காலேஜுக்கு லேட் ஆகுது, நான் குளிக்க போறேன். அடிங்கோயால ஒருத்த பாத்ரூம் நேரா டவல வச்சுட்டு போனா எங்க போவா? குளிக்கதானே போவா, எங்க போறேன்னு கூப்பிட்டு வச்சு கலாச்சிட்டு இருக்கா. டேய் நான் ஃபர்ஸ்ட் குளிச்சிட்டு காலேஜுக்கு கிளம்பறேன்டா, எனக்கு காலேஜ்ல நிறைய சப்ஜெக்ட் நடத்தி இருப்பாங்கடா, அவளுக்கு பெண்டிங்ல இருக்கும், நான் போய் அவளுக்கு காப்பி பண்ணனும்டா, நான் ஃபர்ஸ்ட் குளிக்க போறேன்டா. ஓய் சோடாபட்டி, என்ன முன்னாடி போய் படிச்சு கிழிக்க போறியா? ஒரு வருஷத்துல 6 எக்ஸாம் தான் எழுதியிருக்கா, அந்த 6 எக்ஸாம்ல 4 அரியர் வச்சிருக்கா. இவன் முன்னாடியே போய் படிச்சு காப்பி பண்ணி ரெடி பண்ண போறாளாம். அவளடி நான் குளிக்க போறேன். என்னது நான் 4 அரியர் வச்சிருக்கேனா? ஏண்டா நீ பாட்டு ரீல் விட்டுட்டு இருக்கா? நான் 4 அரியர் வைக்கலையா, ஒன்னு தான வச்சிருக்கேன். ஏண்டி உன் பேப்பர் திருத்தினது நான் தான், எனக்கு தெரியாதா நீ எத்தனை அரியர் வச்சிருக்கேன்னு? தள்ளிடி நான் போய் குளிக்க போறேன். தள்ளுடா, என்ன அசிங்கப்படுத்துறதே உனக்கு வேலை. நீ பேசுற நேரத்துல நான் போய் குளிச்சிட்டே வந்திருப்பேன், நான் போ. யா என்ன எடுத்துட்டு போறா சோடாபட்டி? என்ன தள்ளி விட்டுட்டா போற? பாத்ரூம்ல போய் விழுந்து உன் கால் முறியும் பாரு. ஐயோ என்னடி குளிக்க தானே வந்த, அப்புறம் எதுக்கு தரையில நீச்சல் அடிச்சு விளையாண்டுட்டு இருக்க? என்னது நான் இப்படி கிடக்குறது உனக்கு விளையாண்ட மாதிரி இருக்கா? டேய் ஆண்டக்கண்ணா, நான் வலிவி கீழ விழுந்துட்டேன்டா. உளுந்தா கிடக்க, நான் கூட நீ விளையாடுறல நினைச்சிட்டேன். நான் இப்படி இடுப்பு ஒரிஞ்சு கிடக்குறது உனக்கு சிரிப்பா இருக்கு, நக்கலா இருக்கா? பின்ன அவ்வளவு வேகமா என்ன தள்ளி விட்டு ஓடி வந்தல, அதான் ஆண் பாவம் சும்மா விடுமா, அதான் ஓடி வந்து கீழே விழுந்துட்ட. ஏண்டி சோடாபுட்டி, ஒரு பெரிய கண்ணாடியா போட்டிருக்கல, பார்த்து நடக்க மாட்டியா? சரி வா கை கொடு, நான் உன்னை தூக்குறேன். சரி என் ஹெல்ப் ஆண்டாட்டி விட்டுரு, நான் போறேன், நீயே பைய எழுந்துச்சுட்டு வா. அப்படிலாம் ஒன்னும் சலிச்சுக்கிட்டு நான் உனக்கு கையை கொடுக்க தேவையில்ல, நான் கிளம்புறேன். சந்தோஷமாவே கேக்குறேன், கையை குடுடா, எனக்கு வலிக்குது. பாத்து பாத்து தூக்குடா, வலிக்குது. உனக்கு தேவை தாண்டி, உனக்கு வாயில அடிபட்டுருக்கணும், இப்ப தேவையில்லாம உனக்கு முதுகுல அடிபட்டுச்சு. யாரடி உன் தோளிலே கண் போகுதே தாவதேரிலே, மண் வாழ்ந்திடும் கோடி பேரிலே ரெண்டு மாயமே, இன்றே கைகள் கோர்க்குதே, காற்றோடு நான் போக பார்க்குதே, சொல்லாமலே வாழையே காதலாக்குது. என்னடி விழுந்தும் உன் தும்முற அடங்கலையா? நான் பாட்டுக்கு நீ இப்படியே கடன் சொல்லிட்டு எழுந்து போயிடுவேன். ஏண்டி நடந்து வந்துருவியா இல்ல உனக்கு கையில தூக்கட்டுமா? சரி பாவனு உனக்குலாம் ஹெல்ப் பண்ண வந்த பாரு, நீ அப்பவும் திமிராதான் பேசுற. நீ இங்கே பாத்ரூம்லயே விழுந்து சாவு, நான் கீழே அம்மா பாத்ரூம்ல போய் குடிச்சிட்டு கிளம்புறேன். ஐயோ
என்னடி கண்ண உருட்டுற? உடனே பதில் சொல்லு. தூக்கவா இல்ல நான் கிளம்பவா? சரி தூக்கி தொலை, ஆனா பார்த்து தூக்கு. பார்த்து தானே தூக்கணும், பார்த்துலே தூக்கிட்டா போச்சு. ஏய் சோனி, நீ வேணும்னே தானே விழுந்த, நான் தூக்குவேன்னு ஆசைப்பட்டு. நீ பேசுறத பார்த்தா நான் எப்ப விழுவேன், நீ எப்ப தூக்கலான்னு காத்து கடந்திருப்பா போல இருக்கு. நானும் அதுக்கு ஆசைப்படல, அதுக்காகவும் விழலப்பா. ஏய் அந்த பக்கம் பார்த்து சிரிக்க தானே செய்யுதா? உனக்கு என்ன பிடிக்கும், நான் தூக்குறது கிஸ் பண்றது எல்லாம் உனக்கு பிடிக்கும், நீ ரசிக்கா. ஆனா என்னமோ பிடிக்காத மாதிரி நடிக்கிற சீன் போட்டுக்கிட்டு. அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுடா. நான் பிடிச்சிருக்குன்னா என்னைக்காச்சும் உனக்கு நானா வந்து கிஸ் பண்ணிருக்கேனா? நீ தானே தேவையில்லாம கிஸ் பண்ற. அதெல்லாம் நீயே என்ன தேடி வந்து ஒரு நாள் கிஸ் பண்ணுவ பாரு, அந்த நாள் சீக்கிரமா வரும். சரி, உனக்கு இடுப்புல சுருக்கு பிடிச்சிச்சுல, நான் வேணா எடுத்து விடவா? நீ எப்படி என் இடுப்புல சுளுக்கெடுப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். நீ உன் வாயை மூடிட்டு என்ன தூக்கிட்டு போறியா? அடடா நீ ஒரு பார்வை பார்த்தாய், அழகாய் தான் ஒரு புன்னகை பூத்தாய், அடி நெஞ்சில் ஒரு மின்னல் வெட்டியது, அதிலே என் மனம் தெளியும் முன்னே அன்பே உந்தன் அழகு முகத்தை யார் வந்தென் நிலமார்பில் ஒட்டியது. புயல் வந்து போனதொரு வானமயானதடா என் உள்ளம், என் நெஞ்சில் உனது கரம் வைத்தால் என் நிலைமை அது என்ன வீடு பூட்டி இருக்கு? அம்மா தோட்டத்துக்கு போனா சாவி இந்த இடத்துல தானே வச்சுட்டு போவாங்க. சாவியும் இல்ல, என்கிட்டயும் ஒரு வாரத்தை போனும் பண்ணி சொல்லல. சரி, மகிபாட்டிட்ட போய் கேட்போம். மகி மகி விஜய், உள்ள வா விஜய். என்ன விஜய், எது கூப்பிட்ட? எது வேணுமா? பாட்டி எங்க? உன் பாட்டியை தான் பார்க்கணும். ஏன் விஜய், நீ இப்படி வந்தாலே இவன் பாட்டியை தான் பார்க்கணும்னு சொல்ற? முன்னாடிலாம் நீ என்கிட்ட நல்லா பேசுவ, இப்ப நீ பேசவும் மாட்ற, சிரிக்கவும் மாட்ற. நான் அப்படி என்னடா பண்ணேன்? எதனால சொல்லு. மகி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, நீ இப்ப பாட்டியை கூப்பிடுறியா இல்ல நானே கூப்பிடவா? சரி சரி, கோவப்படாத, நானே கூப்பிடுறேன். பாட்டி, உன்னை விஜய் கூப்பிடுற, வா. ஏன்பா விஜய், எங்க போயிருந்தா? நான் வெளியே போயிருந்தேன் பாட்டி. நான் இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். அப்போ பார்த்தா வீடு பூட்டி இருக்கு, சாவியும் அங்க இல்லையா. சரி, அதான் அம்மா எங்கேயாவது வெளியே போயிருந்தா உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருப்பாங்களா, அதான் எங்கேயாவது சொல்லிட்டு போனாங்களா? என்னப்பா விஜய், ஒரு போன் அடிச்சா எடுக்க மாட்டீங்களா? உங்க அம்மா உனக்கு எத்தனை தடவை போன் அடிச்சா தெரியுமா? நீ எடுத்தே பேசல. ஒரு வார்த்தை போன் அடிச்சா எடுங்கப்பா. என்னது, அம்மா போன் அடிச்சாங்களா? பாட்டி, நான் கவனிக்கல, என்னாச்சு? என்னத்த சொல்றது, உங்க அப்பாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி மாதிரி வந்துட்டு அவரை ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போனாங்க. அதுக்கு தான் உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்தா உங்க அம்மா. நீ போனே எடுக்கல. இப்போ ஆஸ்பத்திரியில் உங்க அப்பாவை சேர்த்து வச்சிருக்கு. என்னது, அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கா? நான் வெளியே போகும்போதெல்லாம் அப்பா என்கிட்ட நல்லதா பேசினார் பாட்டி. எப்பா விஜய், இப்போ வர நோயெல்லாம் நம்மகிட்ட சொல்லிட்டாப்பா வருது. அதுங்க எப்போ வருதுன்னே தெரியல, திடீர்னு வருதுங்க. உங்க அம்மா நீ வந்த உடனே என்கிட்ட சொல்ல சொன்னா, நீ இந்த ஆஸ்பத்திரிக்கு போகணுமா? பாட்டி, எந்த ஹாஸ்பிட்டல்னு ஏதாச்சும் தெரியுமா? எனக்கு எந்த ஆஸ்பத்திரின்னு தெரியலப்பா பேரு. ஆனா அந்த ஆஸ்பத்திரி எனக்கு இருக்கிற இடம் தெரியும். நீ ஆஸ்பத்திரிக்கு தானே போறா? நானும் உங்க அப்பாவை பார்க்கணும். என்னையும் கூட்டு போறியாப்பா? நான் கிளம்பிட்டு வரேன். சரி பாட்டி, சீக்கிரம் வாங்க. சரி தம்பி, நீ உட்காந்துரு, நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். விஜய், ஏன் கவலைப்படுற? மாமாக்கெல்லாம் ஒன்னும் ஆகாது, நீ உட்காரு. என்னது 20 மிஸ் காலா? ஓ, சந்தியா மேல உள்ள கோத்துல வேற போன நான் சைலண்ட்ல போட்டேன்னு போனை கவனிக்கவே இல்ல. அம்மா அடிச்சு பார்த்துப்ப, என்ன விஜய் இப்படி பண்ணிட்ட? யோவா, யோ, தப்பு பண்ணிட்டேனே. நான் போனை கவனிச்சிருக்கணும். இப்ப அப்பாக்கு என்னாச்சுன்னு வேற தெரியல. ஐயோ. விஜய், போலாமாப்பா? பாட்டி வாங்க போலாம். பாட்டி, ஹாஸ்பிட்டலுக்கு தானே போற? எதுக்கு பெரிய பைய தூக்கிட்டு போற? என் மகி, ஆஸ்பத்திரியில் இருக்கிறவே சாப்பிட்டாவளோ என்னமோ தெரியல. அவங்களுக்கு சாப்பாடு சமைச்சேன், அதை போய் கொண்டு கொடுக்காண்டாமா? ஓ, அத்தை மாமாக்கு சாப்பாடா? சரி சரி சரி, கொண்டு போ. விஜய் காத்துட்டு இருக்கான். போன் அடிக்குது. விஜய் போனை வச்சுட்டு போயிட்டானா?
காவியா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுல இருந்தே முகம் ஃபுல்லா சிரிப்பா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா? என்னங்க அப்படி சொல்றீங்க? அப்புறம் சந்தோஷம் இருக்காதா? இந்த இந்த மூமெண்ட்டுக்கு தானங்க நம்ம 2 பேரும் இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தோம். டாக்டர் என்கிட்ட பேபி உனக்கு கன்ஃபார்ம் ஆயிட்டுமான்னு சொல்ல முச்சுல, நான் எவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சேன் தெரியுமா? என்னமோ பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்க. உனக்கு இருக்கோண்டி நல்ல பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி. ஆனா எனக்கு தான் இந்த குழந்தை எப்படி உண்டாச்சுன்னு தெரியாம தலையை பிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னங்க டாக்டர் வந்து உங்ககிட்ட நீங்க அப்பாவாயிட்டீங்கன்னு சொல்ல முடியல, நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்களா? நான் அதை பார்த்து ரசிக்கணும்னு நினைச்சேங்க. ஆனா அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கலங்க. நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டீங்களோ? ஆமா காவியா, நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த ஊர்ல நம்மளை பாக்குறவங்கள நீ மாசமா இல்லையான்னு கேட்டு கேட்டு என் மனசை ரொம்ப புண்படுத்திட்டாங்க. இனி யாராச்சும் என்கிட்ட கேட்பாங்களா? மலடி நீ கூப்பிட்ட இந்த ஊர்க்காரங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்தி ஒரு தாய் சாணத்தை கொடுத்தது இந்த குழந்தை தாங்க. இந்த குழந்தைலாம் கடவுள் கொடுத்த பொக்கிஷம். அதனால இந்த குழந்தைய நம்ம கண்ணும் கருத்துமா நம்ம உயிருக்கு மேல பாதுகாக்கணுங்க. அதுக்கு பொறுப்பு நம்ம 2 பேர் கையில தாங்க இருக்கு. நீ தான் அந்த குழந்தைய கண்ணு கருத்துமா பாத்துக்கணும். நீனும் எவ்வளவு நாள் தான் அதை பாத்துக்கிறேன்னு பாப்போம். எனக்குலாம் அது இல்ல. எனக்கு இந்த குழந்தைய அழிக்கிறது தாண்டி பிளானு. என்னங்க நம்ம குழந்தைய எப்படி பெத்தெடுக்கணும், எப்படி வளர்க்கணும், எந்த காலேஜ்ல சேர்க்கணும், அவனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும் எல்லாம் வர நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க எதுவுமே பேசாம சைலண்டா இருக்கீங்க. இல்ல காவியா, நம்ம எத்தனை இடத்துல அசிங்கப்பட்டிருக்கோம், எவ்வளோ இடத்துல எல்லாம் போய் உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கோம். அப்பெல்லாம் கிடைக்காத குழந்தை இப்போ எப்படி? இந்த பாருங்க ஆதி, கடவுளுக்கு தெரியும் நமக்கு எப்போ குழந்தை தரணும்னு. அவருக்கு இப்போ நமக்கு தரணும்னு தோணி இருக்கு, தந்திருக்காரு. நம்ம அதை நினைச்சு சந்தோஷப்படுவோம். ஏன் பழச போட்டு நினைச்சு நீங்க கஷ்டப்படுறீங்க? அப்பனா இது நமக்கு எதிரா கடவுள் பண்ண சூழ்ச்சியோ? ஆதி ஆதி, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேன் ஆதி. எதை சொல்லணும்னு நினைச்ச? கடவுள்னு சொன்ன பிறகுதான் எனக்கு ஞாபகமே வருது ஆதி. நான் கடவுள்கிட்ட ஒரு பிரார்த்தனை வச்சிருந்தேன், அதனாலதான் எனக்கு இந்த பாக்கியம் உடனே கிடைச்சிருக்குன்னு நினைக்கேன். அப்படி என்ன பிரார்த்தனை வச்ச கடவுள் கிட்ட? கடவுள் நம்மளுக்கு உடனே குழந்தை கொடுத்திருக்காரு. அதுவா, நான் சொல்லுவேன், நீங்க கோவப்படக்கூடாது. சொல்லு சொல்லு. என்னன்னா, நமக்கு நல்லபடியா ஒரு குழந்தை பிறந்தா உங்களுக்கு திருப்பதியில வந்து மொட்டை போடலான்னு நான் நேர்ந்துக்கிட்டேன். யார்டி நீ? என்னோட அழகா என் ஹேர் ஸ்டைல் தான். அத போய் வேண்டுதல் வச்சிருக்கா? ஏண்டி உனக்கே தெரியும்ல, நான் அழகா இருக்கிறதே என் முடியாலதான். அந்த முடிய வேண்டுதல்ல கொடுத்துட்டா நான் எப்படி தலையழைப்பேன்? ஐயோ என்னாலலாம் முடியாதுப்பா. யார்கிட்ட கேட்டுடி இந்த வேண்டுதலை வச்சா? என் அழகைய ஸ்பால் பண்ண நீ பிளான் பண்ணிட்டியோ? மாமா, நீங்க மட்டும் மொட்டை அடிச்சீங்கன்னு வச்சுக்கிடுங்க, ஆள வந்த கமலஹாசன் மாதிரியே இருப்பீங்க. அறிவு கட்டவ, என் ஆளு முன்னாடி என் இமேஜே ஸ்பாயில் பண்றா பண்ணாட. எப்ப எது பேசணும்னே தெரியாதா இவளுக்கு? சந்தியா, சோனி வீட்ல இருந்து எப்போ வந்தா? இப்பந்தாக்கா வந்தேன். சாரிக்கா, நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. எனக்கு பிறக்க போற பாப்பாவை பத்தி அவரை நானும் பேசிக்கிட்டு இருந்தோம், வேற ஒன்னும் பேசிக்கிட்டு இருக்கல. என்ன சந்தியா, சோனி வீட்டுக்கு போனியே, சோனி நல்லா இருக்காளா? அவங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? மாப்பிள்ளை அவளை நல்லா பாத்துக்கிடுறாங்களா? அதெல்லாம் நல்லா இருக்காக்கா, அவளுக்கு என்ன குறை? நல்லா தான் பாத்துக்கிடுறாவ. ஏண்டி ஏன் ஒரு மாதிரி பேசுறா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நான் வந்து அம்மாவை தேடுனேன், அம்மாவை காணோம். அம்மா எங்க போயிருக்காங்க? என்ன அழகா பேசுறா இவ. பேசுறத டெய்லி கேக்குறதுக்காகவே நானும் இவ்வளவு சீக்கிரமா சேரணும். அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. யாருக்குக்கா? யாருக்கு என்னாச்சு? ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க? நம்ம விஜய் மாமா அப்பாவுக்கு உடம்புக்கு முடியலையா, திடீர்னு ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களா. அதான் போன் வந்துச்சு, அம்மாவும் அப்பாவும் கிளம்பி போயிருக்காங்க. எப்பக்கா மாமாவுக்கு முடியலன்னு போன் வந்துச்சு? இப்போ தாண்டி ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கும். சரிக்கா, நான் என் ரூமுக்கு போறேன்.
சந்தியா சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் வேணும்னா கேளுடி, அக்கா வந்து எடுத்து தரேன். சரிக்கா, வேணும்னா கேக்குறேன். சந்தியாவை பாத்தீங்களா? அவ மாமனாருக்கு முடியலன்னு முகமே வாடி போயிட்டு. அவ முகத்தை கவனிச்சீங்களா? நான் கவனிக்கலையே அவ முகத்தெல்லாம். போங்க ஆதி, நீங்க இப்ப எதுலயுமே கவனம் செலுத்த மாட்டேங்கிறீங்க. நான் எது சொன்னாலும் காதுல கேட்காத மாதிரியே யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க வர வர. இவ ஒருத்தி, நானே சந்தியா தனியா இருக்கா, சந்தியாட்ட பேச நமக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்காதான்னு திங்க் பண்ணிட்டு இருக்கேன். இவ ஒருத்தி கேட்டீங்களா கேட்கலையான்னு கேட்டுக்கிட்டு கிடக்கா. சரி காவியா, இரு நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். ஆதி, நீங்க ஏன் போய் தண்ணி குடிக்கணும்? நான் இருக்கல, நான் போய் கோரிட்டு வரேன், நீங்க உட்கார்ந்துருங்க. காவியா, இந்த நேரத்துல எல்லாம் அங்க இங்கன்னு அழியக்கூடாதுமா தேவையில்லாம. உனக்குள்ளதை செய்யறதுக்கு தான் நான் இருக்கேனே. உனக்குள்ளதே சரி எனக்குள்ளதே சரி நானே செஞ்சுக்கிறேன். நீ ராணி மாதிரி உட்கார்ந்து இருந்தா போதும், சரியா? ஆதி, எல்லா பெண்களுமே ஆசைப்படுவாங்க உங்களை மாதிரி கேரா பார்த்துக்கிற ஹஸ்பண்ட் வேணும் நீ தான். ஆனால் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. ஆனால் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் ரொம்ப லக்கி. ஐ லவ் யூ ஆதி. சேம் டு யூடா காவிய தங்கம். நிஜமான காதல்தான் நிலையான பாடல்தான் அதனோசை என்னாலும் ஓயாது. விஜய் மாமா இப்பதான் நம்மள உங்க விட்டுட்டு போனாவ. அப்புறம் எப்படி மாமாவுக்கு தெரியும்? நம்மளே போன் பண்ணி மாமாட்ட சொல்லுவோம் அந்த விஷயத்த. மாமா கோவத்துல இருந்தா போனா எடுக்க மாட்டாவ. சரி, நம்ம ட்ரை பண்ணி பாப்போம். போன் அடிச்சுட்டே இருக்கு. ஹாஸ்பிட்டல் வந்து அத்தியா தான் இருக்கும். நம்மளே எடுத்து என்னன்னு பேசுவோம். ஹலோ மாமா. யார் இது? அத்தை பேசுன மாதிரி இல்லையே, வேற ஏதோ பொண்ணு பேசுற மாதிரில இருக்கு. ஒருவேளை விஜய் கல்யாணம் பண்ணிக்க போறானே அந்த பொண்ணா இருக்குமோ? மாமா, நான் பேசுறது கேக்குதா? என் மேல இன்னும் கோவத்திலேயே இருக்கிறீங்க, பேசுங்க மாமா. ஆமா, விஜய் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுதான். சரி, கொஞ்ச நேரம் நம்ம வேற மாதிரி பேசுவோம். அது என்ன பண்ணுதுன்னு பாப்போம். ஹலோ மாமா, நான் பேசுறது கேக்குதா? யாருங்க நீங்க? இது அத்தை குரல் இல்ல. விஜய் போன்ல வேற யாரு லேடிஸ் வாய்ஸ் கேக்குது? யாருங்க நீங்க? நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க பதில் பேசாமலே இருக்கீங்க. நீங்க யாரு? என்னங்க என்ன பார்த்து யாருன்னு கேக்குறீங்க? விஜயோட போன் என்கிட்ட இல்லாம வேற யார்கிட்ட இருக்கும்? அதாங்க, விஜய் மாமா போன் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்க யாரு? அவரு போன் என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் யாரா இருப்பேன்? நான் அவரோட லவ்வர். என்னது, நீங்க மாமாவோட லவ்வரா? அவருக்கு அப்படி யாரும் கிடையாதே. யாரு சொன்னா? நானும் விஜயும் 5 வருஷம் லவ் பண்றோம். என்னது, 5 வருஷம் லவ் பண்றீங்களா? அப்போ இப்போ லவ் பண்றீங்களா? ஆமா, இப்பவுமே நாங்க லவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஏங்க, அவருக்கு அவங்க அத்தை பொண்ணோட கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா? தெரியும் தெரியும். விஜய்க்கு புதுசா அத்தை பொண்ணு சொத்த பொண்ணுன்னு சொல்லிட்டு பேசி முடிச்சிருக்காங்களாம். ஆனா அவனுக்குலாம் அதுல விருப்பம் இல்லை. அவன் சீக்கிரத்துல அவளை கழட்டி விட்டுட்டு நாங்க 2 பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்போம். நம்ம நல்லா பேசுறோம். நம்ம பேசல அந்த பொண்ணு நல்லா பயந்துருக்கோம் நேத்துக்கு. என்னது, எங்க மாமா 5 வருஷமா உங்களை லவ் பண்ணாங்களா? அப்படிலாம் எங்க மாமா பண்ண மாட்டாரு. எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். யாரடி ஏன் விஜய்க்கு நீ சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு? நீ அவருக்கு என்ன வேணும்? இப்போ சொன்னீங்களே, அவரை யாரோ கட்டிக்கிறதுக்கு ஒரு அத்தை பொண்ணு சொத்த பொண்ணு இருக்குனே, அந்த பொண்ணு நான் தான்.
ஐயோ இந்த பொண்ணு வேற நம்ம சொன்ன பொய்யில ரொம்ப டென்ஷன் ஆகுது. இதுக்கு மேல இந்த பொண்ணுகிட்ட போய் சொன்னோம் அவ்வளோதான், விஜய்கிட்ட சொல்லி கொடுத்துருவா. அப்புறம் விஜய் வந்து என்னை திட்டியே தீர்த்துருவா. நம்ம இதுக்கு மேல மறைக்க வேணாம், உண்மையை சொல்லிடுவோம். ஹலோ, இந்த பாருங்க, என் மாமனை பத்தி மேல மேல நீங்க பொய் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. நான் நேர்ல வந்தேன்னா உங்க முடியெல்லாம் முடிச்சு ஆஞ்சி போடுவேன். என் மாமனை பத்தி எனக்கு தெரியும். கோபப்படாதீங்க. நான் விஜயோட லவ்வர்லாம் கிடையாது. நான் விஜயோட ஃப்ரெண்டு மஹி. நான் சும்மா உங்ககிட்ட கலாச்சி பேசலாமே தான் அப்படி போய் சொன்னேன். ஓ அப்படியா? அதானே, என் மாமாவை பத்தி எனக்கு தெரியுமே. ஆமா, அவர் ஃபோன் உங்ககிட்ட எப்படி? அவரு எங்க? உங்க அவரு இங்க வந்தாரா? வந்து மறந்து போனை வச்சுட்டு போயிட்டாரு. அவரும் எங்க பாட்டியும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. சரி, போன் அடிச்சுட்டே இருக்கே, யாருன்னு பேசி கலாய்க்கலான்னு தான் நானும் போன் எடுத்தேன். சரி மகி, எப்படியும் எங்க மாமா அந்த போனை வாங்க வருவாரு. அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணதை சொல்லுங்க. எனக்கும் அவரை கால் பண்ண சொல்வீங்களா? சரி, விஜய் வந்தோடனே ஃபோன் பண்ண சொல்கிறேன். நான் இப்படி உங்கள்கிட்ட விளாட்டா பேசினதை விஜய் கிட்ட போட்டு கொடுத்துறாதீங்க. சரி, நான் ஃபோனை வைக்கட்டுமா? அந்த பொண்ணு விளாட்டுக்கு மாமா லவ்வர்னு சொல்ல முச்சுல என்னால் தாங்கிக்க முடியலையே. அப்போ உண்மையாவே என் மனசுல இன்னொருத்தன் இருக்கானி மாமாவுக்கு தெரிஞ்சா மாமா தாங்குவாரா? அவர் எவ்வளோ நல்லவர். அவருக்கு நான் இப்படி ஒரு தப்பை பண்ணலாமா? ஒரு சின்ன பொய் சொன்னதுக்கே மாமா உடஞ்சி போயிட்டாரு. இவ்வளோ பெரிய உண்மை தெரிஞ்சா மாமாவால் தாங்கிக்க முடியுமா? மாமாவை நான் கல்யாணம் பண்ணணும்னா நான் ரகுவை என் மனசுலேருந்து தூக்கி எரிஞ்சாதான் ஒரே வழியாகும். அவனை நான் தூக்கி எரிஞ்சிட போகிறேன். சாரி மாமா, அவன் மேலே இருக்கிற ஆசையிலலாம் அவனை பார்க்க போகலை. அவன் மேலே இருக்கிற கோவத்தை தான் காமிக்கிறதுக்காக நான் போனேன் மாமா. அதை உங்கள்கிட்ட நான் எப்படி சொல்கிறது? அதனால தான் மறைச்சிட்டேன் மாமா. ஆனால் நான் மறைச்சதை நீங்கள் தப்பாக நினச்சிட்டு என்கிட்ட பேசாமல் போகமுச்சில் தான் எனக்கு தெரியுது நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறேன். உங்களை எனக்கு எவ்வளோ பிடிக்குது நீ. சாரி மாமா, இனி இந்த தப்பை நான் பண்ண மாட்டேன். என்ன மாமா, என்ன வேணும்? அது வந்து ஜூஸ். ஜூஸ்னு தெரியுது மாமா, அதை ஏன் இங்க கொண்டு வந்திருக்கீங்க? அக்காட்ட கொண்டு கொடுக்கணுமா? இல்ல, உனக்கு தான் ஜூஸ். எனக்கு எதுக்கு மாமா ஜூஸ்? நானே கன்சீவா இருக்கேன். அக்கா தானே குழந்தை உண்டாயிருக்கா, அவளுக்கு போய் கொடுங்க. என்ன இவ நம்ம கிட்ட ஒரு மாதிரி பேசுறா? இப்பெல்லாம் நம்மகிட்ட ஒரு நாள் குரல ஒருத்தி பேச மாட்டாளே. எல்லாம் அந்த விஜய் சொல்லி கொடுத்துருப்பான். இந்த பாரு சந்தியா, இந்த ஜூஸை கொடுத்து விட்டதே உங்க அக்கா தான் உனக்கு கொடுக்க சொல்லி. எனக்கு இப்போ ஜூஸ் வேண்டாம் மாமா, நீங்க அக்காட்டையே கொண்டு கொடுங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கொண்டு இந்த ஜூஸ் உங்க அக்காட்ட கொடுத்துருவேன். உங்க அக்கா தான் சரி தங்கச்சி டயர்டா வந்திருக்கல, அவளுக்கும் உனக்கும் சேர்த்து 2 ஜூஸ் போட்டா என் தங்கச்சிட்ட கொண்டு கொடுத்துட்டு வாங்க. நீ நான் போய் சொல்லிடுவேன், அவ வேண்டான்னு சொல்லிட்டா. நீ அப்புறம் உங்க அக்கா வருத்தப்படுவா, எனக்கு தெரியாது. எனக்கு தான் போட்டல அந்த ஜூஸை. எனக்கு இப்போ பசிக்கல, நீங்க வேணா குடிக்கிறீங்களா மாமா? ஐயோ, எனக்கு வேண்டாப்பா. அவ உனக்கு நீ போட்ட ஜூஸ நீ தான் குடிக்கணும். அப்புறம் நான் குடிச்சேன்னு தெரிஞ்சா என்ன உங்க அக்கா திட்டுவா. சரி மாமா கொடுங்க. அக்கா வேற கஷ்டப்பட்டு போட்டிருப்பா, வேண்டான்னு சொன்னா அக்கா வருத்தப்படுவா. சரி கொண்டாங்க மாமா. இன்னைக்கு நான் நினைச்சது சிறப்பா நடக்க போகுது. உங்க அக்காக்கும் ஜூஸ்ல ஒரு மாத்திரை போட்டு கொடுத்துட்டு அவ தூங்கிட்டா. இப்ப நீ குடி, நீயும் அப்படியே பிளாட் ஆயிடுவ. நானும் இது எவ்வளவோ நாள் நடக்கும்னு நினைச்சேன். இந்த விஜய் பையன் வந்து கெடுத்துக்கிட்டே இருப்பா. இன்னைக்கு அந்த விஜய் எப்படி வரன்னு நானும் பாக்குறேன். இப்போ வீட்டுல யாரும் இல்ல, நான் நினைச்சது மட்டும் இன்னைக்கு நடந்துச்சுன்னா எப்படி உன்னை விஜய் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? எனக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதனால நிறைய பிரச்சனை வரும் தான். ஆனா உனக்காக நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன். உனக்கு ராஜா எப்பவுமே நான் தான்.